வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் 15வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 18.92% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சில நாள்களுக்குப் பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் ஓர் ஆட்டுக்குட்டியுடன் தம் மனைவியை சந்திக்கச் சென்றார். நான் அறையிலுள்ள என் மனைவியிடம் செல்கிறேன் என்றார். அவள் தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அவள் தந்தை, நீர் அவளை உண்மையாக வெறுப்பதாக நினைத்து அவளை தோழனுக்கு கொடுத்துவிட்டேன். அவளுடைய இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா? அவளுக்கு பதிலாக இவள் உமக்கு மனைவியாக இருக்கட்டும் என்றார். சிம்சோன், இம்முறை நான் பெலிஸ்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் என்றார். சிம்சோன் சென்று 300 நரிகளை பிடித்தார். அவர் தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து இரு வாள்களுக்கு இடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார். பந்தங்களில் தீ மூட்டி பெலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார். அவை தானியங்களையும் முற்றிய பயிர்களையும் திராட்சை ஒலிவத் தோட்டங்களையும் எரித்தன. பெலிஸ்தியர், இதைச் செய்தது யார் என்றனர். இதைச் செய்தது திமினாவின் மருமகன் சிம்சோன், ஏனெனில் திமினா அவர் மனைவியை எடுத்து அவருடைய தோழனுக்கு கொடுத்துவிட்டான் என்றனர். எனவே பெலிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையையும் நெருப்பில் எரித்தனர். சிம்சோன், நீங்கள் இப்படிச் செய்ததற்கு நான் உங்களை பழிவாங்கும் வரை ஓயமாட்டேன் என்றார். அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார். அங்கிருந்து புறப்பட்டு ஏற்றாமின் பாறைப்பிளவில் தங்கியிருந்தார். சிம்சோன் பெலிஸ்தியரை தோற்கடித்தல். பெலிஸ்தியர் யூதாவில் பாளையம் இறங்கி இலையை தாக்கினர். யூதா மக்கள் அவர்களிடம், ஏன் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றனர். அதற்கு பெலிஸ்தியர், சிம்சோனை பிடித்து அவன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் என்றனர். யூதாவிலிருந்து 3000 பேர் ஏற்றாமின் பாறைப்பிளவுக்குச் சென்று சிம்சோனிடம், பெலிஸ்தியருக்கு கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர். அவர் அவர்களிடம், அவர்கள் எனக்கு செய்தது போல் நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார். அவர்கள் அவரிடம், உன்னை பிடித்து கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றனர். சிம்சோன் அவர்களிடம், என்னை தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி கூறுங்கள் என்றார். அவர்கள் அவரிடம், இல்லை, நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம், நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றனர். அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறைப்பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தனர். அவர் இலையை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையிலிருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலைப் போலாக, அவர் கையிலிருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பைக் கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன், கழுதை தாடையால் குவியல் குவியல்கள், கழுதையின் தாடையால் கொன்றேன் 1000 பேரை என்றார். அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி எறிந்தார். அவ்விடத்தை இராமேத்து இலேகி என அழைத்தார். அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, நீர் ஊழியன் மூலம் மகாபேரும் விடுதலையை தந்தீர். ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்தசேதனம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்வேனோ என்று மன்றாடினார். கடவுள் இலேகியில் ஒரு நிலப்பிழவை தோற்றுவிக்க அதிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. சிம்சோன் அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார். அவ்விடத்தை ஏன் ககோரே என அழைத்தார். அது இந்நாள் வரை இலேகியில் உள்ளது. பெலிஸ்தியரின் காலத்தில் அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரவேலில் நீதி தலைவராக விளங்கினார். நாம் 1189 அதிகாரங்களில் 226 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.